வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ம், ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். ரால்ஃப் வால்டோ ட்ரைனோட திஸ் மிஸ்டிக்கல் லைஃப் ஆஃப் ஆர்ஸ்னு ஒரு புத்தகம். ஆமா, இது 1919 வெளியானது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமால, அந்த புத்தகத்துல இருந்து சில முக்கிய பகுதிகளை நீங்க எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இது நம்மளோட உள் மனசோட சக்தி, அப்புறம் எண்ணங்களோட ஆற்றல், பிரபஞ்சத்தோட நமக்கு இருக்கிற தொடர்பு, இதெல்லாம் பத்தி பேசுது இல்லையா? கரெக்ட். ஆனா இது ஏதோ சும்மா தத்துவம் பேசுற விஷயம் இல்ல. ட்ரைன் என்ன சொல்றாருன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கைய நம்ம எப்படி உருவாக்குறோம், நம்ம எண்ணங்கள் எப்படி நம்ம சூழலை பாதிக்குது, ம். எப்படி அமைதியையும் நிறைவையும் ஏன் வெற்றியை கூட அடையலான்னு நடைமுறைக்கு ஏத்த மாதிரி வழிகாட்டுறதா அவர் நம்புறாரு. அப்போ 100 வருஷம் பழசா இருந்தாலும் இன்னிக்கும் அது பொருந்துதுன்னு சொல்றீங்க. ஆமா, நிறைய பேருக்கு அது இன்னிக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதா தெரியுது. சரி, நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த பகுதிகள்ல இருக்கிற முக்கியமான கருத்துக்களை, அந்த அறிவு துணுக்குகளை உங்களுக்காக நாங்க பிரிச்சு எடுத்து உங்களுக்கு பயன் தர மாதிரி சொல்ல போறோம். வாங்க, ட்ரெயினோட இந்த உலகத்துக்குள்ள ஒரு ஆழமான பார்வை செலுத்தலாம். இந்த புத்தகத்தோட அடித்தளமே ஒரு பெரிய ஐடியா இல்லையா? அதாவது, நாம ஒவ்வொருத்தரும் ஒரு எல்லையற்ற சக்தியோட, அத கடவுள்னு சொல்லலாம், பிரபஞ்சம்னு சொல்லலாம், ஏதோ ஒண்ணு, அதோட பிரிக்க முடியாம இணைஞ்சிருக்கிறோன்னு உணர்றது. மிகச்சரியா சொன்னீங்க. இயேசுவோட அந்த வார்த்தைகளை கூட ட்ரெயின் ஞாபகப்படுத்துறாரு. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு. ஆமா. அது என்னன்னா, இது வெறும் தத்துவ இணைப்பு இல்ல. ட்ரெயின் பார்வையில இதுதான் நம்ம உண்மையான சக்தியோட மூலம். சக்தியோட மூலமா? ஆமா. அந்த தெய்வீக ஆற்றல நமக்குள்ளே நம்ம வழியா செயல்பட அனுமதிக்கிறது தான் உண்மையான பலம். கடவுளோட ராஜ்யம் எங்கேயோ இல்ல, அது உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்றதோட அர்த்தம் இதுதானே நினைக்கிறேன். ஓ, அது வெளியிருந்து வர்றதுல உள்ள இருந்து வர்றது. சரிதான். உள்ள இருந்து மலர்றது. அப்போ இந்த உண்மையான ஞானத்தை நம்ம எப்படி அடையிறது? புக்ஸ் படிச்சு தெரிஞ்சுக்கிறதா, இல்ல மத்தவங்க சொல்றது கேட்டு கத்துக்கிறதா? இல்லவே இல்லைன்னு சொல்றாரு ட்ரெயின். உண்மையான ஞானம் நமக்கு உள்ள இருந்து தான் வருமா, நம்ம ஆன்மாவோட குரல் வழியா. ஆன்மாவோட குரலா? உள்ளுணர்வா? ஆமா, இன்ட்யூஷன். அது மூலமா நேரடியா அந்த எல்லையற்ற மூலத்திலிருந்து வர்றதுன்னு அவர் நம்புறாரு. உன் சுயத்திற்கு உண்மையா இருன்னு சொல்றதோட ஆழமான அர்த்தமே இதுதான். நம்ம உள்ளுணர்வை நம்பணும். ம், சரி. ஆனா இத வெறும் கருத்தா இல்லாம அனுபவமா உணர முடியுமா? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. ட்ரெயின் ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வழி சொல்றாரு. என்ன அது? என்கிட்ட செயல்படுறது அந்த எல்லையற்ற ஆற்றல் தான். அது செயல்படுது, நானும் செயல்படுறேன். இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகள்ல தொடர்ந்து மனசுல வச்சுக்கிறது. சும்மா நினைச்சா போதுமா? ஆரம்பத்துல பயிற்சியா தான் இருக்கும். ஆனா போக போக இதுவே நம்மளோட இயல்பான மனநிலையா மாறிடும். நம்ம இருப்போட ஒரு பகுதியா ஆயிடும்னு சொல்றாரு. இது ஒரு மாதிரி மனப்பழக்கம் மாதிரி. ஓகே, இதுவே ஒரு பெரிய கான்செப்ட். சரி, அடுத்ததா எண்ணங்களோட படைப்பாற்றல் சக்தி, அத பத்தி பேசுவோம். எண்ணங்கள் சும்மா மனசுல ஓடுற நினைப்பில்ல, அவை உண்மையான சக்திகள், நம்ம வாழ்க்கையை உருவாக்குற கருவிகள்னு ட்ரெயின் சொல்றாரே, இது எப்படி? ஆமா, இது எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்றோம்ல, அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற மாதிரி இருக்கு. ட்ரெயின் என்ன சொல்றாருன்னா, நம்ம எண்ணங்களுக்கு ஒரு ஒரு காந்த சக்தி மாதிரி இருக்குதான். காந்த சக்தியா? ஆமா, அவை வெறும் சிந்தனைகள் இல்ல, அதிர்வுகள், வைப்ரேஷன்ஸ். நாம எதை தொடர்ந்து நினைக்கிறோமோ, எந்த எண்ணங்களுக்கு உணர்ச்சி ஊட்டுறோமோ, அதுக்கேத்த மாதிரி சூழ்நிலைகளையும் ஆட்களையும் அனுபவங்களையும் நம்ம பக்கம் ஈர்க்கிறோமா. அப்போ நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்குமா? கிட்டத்தட்ட அப்படிதான். நல்லவை நல்லவற்றையும் தீயவை தீயவற்றையும் ஈர்க்கும்னு சொல்றாரு. அந்த உதாரணம் கூட சொல்றாரு. ஒரு வயல்ல கோதுமையும் சோளமும் இருக்கு. ரெண்டும் ஒரே மண்ணிலிருந்து தான் வளருது. ஆனா ஒவ்வொன்னும் தனக்கு தேவையானதை மட்டும் எப்படி எடுத்து வளருதோ. ஆமா. அதே மாதிரி நம்ம மனசும் சூழல்ல இருந்து அதுக்குரியதா ஈர்க்குதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த மனசோட ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றது, அது பாட்டுக்கு வேலை செஞ்சிட்டே இருக்குமா? ஆமா, எப்பவுமே இடைவிடாம வேலை செய்யுது. இது ஒரு பிரபஞ்ச விதி மாதிரி ட்ரெயின் சொல்றாரு. ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும். லைக் அட்ராக்ட்ஸ் லைக். அப்போ வறுமையே நினைச்சிட்டு இருந்தா? வறுமைக்கான சூழ்நிலைகள் தான் நம்மளை சுத்தி உருவாகும். அதே நேரம் செழிப்பையும் நிறைவையும் பத்தி உண்மையா மனப்பூர்வமா உணர்ந்து சிந்திச்சா அதுக்கான வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும். இது எதுவும் மேஜிக் இல்ல, இது மனசோட செயல்பாடு. வெற்றிக்கும் இது பொருந்துமா? நம்பிக்கை, தைரியம், இந்த மாதிரி எண்ணங்கள் வெற்றியை ஈர்க்குமா? நிச்சயமா. நம்பிக்கை, தைரியம், குறிக்கோள்ல இருக்கிற உறுதி, இந்த மாதிரி பாசிட்டிவ் மனநிலைகள் வெற்றிக்கு தேவையான எல்லாத்தையும்,
அதாவது சரியான வாய்ப்புகள், உதவி செய்யற ஆட்கள், தேவையான வசதிகள் இதையெல்லாம் நம்ம பக்கம் இழுக்கும் சக்தியா செயல்படுதுன்னு ட்ரெயின் வாதிடுறாரு. அப்போ தோல்விக்கும் அதே மாதிரி தானா? அதேதான். சந்தேகமும் பயமும் தோல்விக்கான சூழலை உருவாக்கிடும். ஆனா சும்மா உட்கார்ந்து நல்லதே நினைச்சிட்டு இருந்தா போதுமா? காத்துல கோட்டை கட்டுறத பத்தி என்ன சொல்றாரு? ஆமா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கனவு காண்றது, பெரிய லட்சியங்கள் வச்சுக்கிறதெல்லாம் முக்கியம்தான். ஆனா அவை வெறும் கற்பனையா, காத்துல கட்டின கோட்டையா இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? அந்த எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கணும். அதுக்கு மன உறுதி, வில் பவர் வேணும். அந்த எண்ணங்களை உருமுகப்படுத்தி அதை உண்மையாக்க என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும். இல்லைன்னா அது பகல் கனவாவே போயிடும். கற்பனை முக்கியம்தான், ஆனா மன உறுதியோட செயல்படுறது அதை விட முக்கியம். சரி, இவ்வளவு சக்தி நம்ம கிட்ட இருக்குன்னா ஏன் நம்மால எப்பவுமே இதை சரியா பயன்படுத்த முடியல? என்ன தடைகள் இருக்கு? நீங்க பயம் பத்தி அவர் அழுத்தமா சொல்றாருன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, பயத்தை நம்மளோட மிகப்பெரிய எதிரிகள்ல ஒன்னா பாக்குறாரு. பயம் நம்ம சக்தியை குறைச்சிடுது, நம்மள சுருங்க வச்சிடுது. அது மட்டும் இல்ல, ம் நாம எதுக்கு பயப்படுறோமோ அதையே நம்ம வாழ்க்கையில கொண்டு வர ஒரு நெகட்டிவ் ஈர்ப்பு சக்தியாவும் அது வேலை செய்யுதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு கதை கூட சொல்றாரே, பிளேக் நோயால செத்தவங்களை விட அந்த நோயை நினைச்சு பயந்து செத்தவங்க அதிகம்னு. ஆமா, அந்த உவமை பயத்தோட சைக்காலஜிக்கல், ஏன் பிசிக்கல் பாதிப்பை கூட விளக்க உதவுது. பிளேக் நோயால 5000 பேர் செத்தாங்கன்னா அந்த நோயை பத்தின பயத்தால 45,000 பேர் செத்தாங்கன்னு சொல்ற கதை. பயம் எப்படி ஒரு யதார்த்தத்தையே உருவாக்க முடியும்னு காட்டுது. இது ஒரு பெரிய எச்சரிக்கை. அப்படியா? இந்த பயம் நம்மள மட்டும்தான் பாதிக்குமா, இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்குமா? ட்ரெயின் கருத்துப்படி பயம் தொற்று வியாதி மாதிரி. குறிப்பா பெத்தவங்க குழந்தைங்க மேல வைக்கிற பயம் அது ரொம்ப அதிகமா இருந்தா அந்த பயத்தையே குழந்தைங்களோட யதார்த்தமா மாத்திடலான்னு எச்சரிக்கிறாரு. ஓஹோ, பெற்றோரோட நெகட்டிவ் எண்ணங்கள் குழந்தைகளை பாதிக்குமா? ஆமா, அவங்க மனநிலைய, அவங்க ஆற்றலை பாதிக்கலாம். சரி, இந்த பயத்தை எப்படி ஜெயிக்கிறது? சும்மா பயப்படாதேன்னு சொன்னா போதுமா? இல்ல, அது மட்டும் பத்தாது. முதல்ல என்னால முடியாதுங்கிற எண்ணத்தை தூக்கி போடணும். அதுக்கு பதிலா என்னால முடியுங்கிற நம்பிக்கையை விதைக்கணும். அதை வளர்க்கணும். ம் பயத்தை கொஞ்சம் கொஞ்சமா எதிர்கொள்ற தைரியத்தை வளர்த்துக்கணும். இது ஒரு ப்ராசஸ். பயம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு அதை ஃபேஸ் பண்ற மனப்பான்மையை வளர்த்தா வலிமை தானா வரும்னு சொல்றாரு. பரம்பரை சூழல்னு சில விஷயங்கள் நம்மள கட்டுப்படுத்துதுன்னு நாம நினைக்கிறோமே, அத பத்தி என்ன சொல்றாரு? அதை ட்ரெயின் சுத்தமா மறுக்கிறாரு. பரம்பரை குணங்களோ இல்ல நாம வளர்ந்த சூழலோ இதெல்லாம் நம்மள வரையறுக்க தேவையில்லை. அப்படியா? ஆமா, நம்மளோட உண்மையான தெய்வீக தன்மை, அந்த எல்லையற்ற சக்தியோட நமக்கு இருக்கிற தொடர்பு, அதை நாம முழுசா உணரும்போது இந்த வெளி கட்டுப்பாடுகளை ஈஸியா உடைச்சிடலான்னு சொல்றாரு. மனுஷன் சூழலுக்கு அடிமையா இருக்கக்கூடாது, அவனே சூழலை உருவாக்கணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. சரி, இப்ப குணநலம், லட்சியங்கள் பத்தி பார்க்கலாம். நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம கேரக்டர் இதெல்லாம் எப்படி உருவாகுது? ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலையும் ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? ஆமா. அதனால நம்ம எண்ணங்களை நாம கண்ட்ரோல் பண்ணா, சரியான எண்ணங்களை தேர்ந்தெடுத்து வளர்த்தா நம்ம செயல்களை மாத்தலாம். செயல்கள் மாறுனா பழக்க வழக்கங்கள் மாறும், கடைசியா நம்ம குணநலன்களை மாறும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. லட்சியங்களை பின்பற்றுறது பத்தி என்ன சொல்றாரு? நமக்காக நாம உயர்ந்த லட்சியங்களை உருவாக்கிக்கணும், அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. அப்போதைக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை நீண்ட காலத்துல கிடைக்க போற பெரிய நன்மைக்காக தியாகம் செய்ய தயாரா இருக்கிறவங்க தான் உண்மையா சுய கட்டுப்பாடு உள்ளவங்க. அவங்க தான் உயர்ந்த நிலைக்கு போவாங்கன்னு நம்புறாரு. இது ஒரு மாதிரி தொலைநோக்கு பார்வை. நான் என்னோடதுங்கிற நிலையிலிருந்து ஒரு யுனிவர்சல் லெவலுக்கு, உலகளாவிய நிலைக்கு உயரணும்னு சொல்றாரே, அது எப்படி சக்தியை கொடுக்கும்? இது கொஞ்சம் ஆழமான கருத்து. நம்ம கவனம் குறுகிய சுயநலத்திலிருந்து விரிஞ்சு மத்தவங்களோட நலன், ஒட்டுமொத்த நன்மை இது மேல போகும்போது நாம அந்த எல்லையற்ற சக்தியோட இன்னும் நெருக்கமா இணைறோமா. ஓஹோ. அப்போ பெரிய ஆற்றல் நமக்குள்ள பாயும். மத்தவங்களுக்கு சேவை செய்யறது தான் உண்மையான உயர்ந்த வாழ்க்கை. அதுதான் நம்மள முழுமையாக்குதுன்னு ட்ரெயின் சொல்றாரு. ஆனா சேவைன்னா என்ன? மத்தவங்கள நம்மள சார்ந்து இருக்க வைக்கிறதா? இல்ல, அது உண்மையான சேவை இல்ல. அந்த உதாரணம் கூட சொல்றாரு. பேதுருவும் யோவானும் கோயில் வாசல்ல இருந்த முடவனுக்கு காசு கொடுக்கல. ஆமா. எங்க கிட்ட இருக்கிறத உனக்கு தரணும், எழுந்து நடன்னு சொல்லி அவங்கள குணப்படுத்தினாங்க. அது மாதிரி உண்மையான சேவைங்கிறது மத்தவங்களோட இயலாமையை போக்கி அவங்கள சுதந்திரமா நிக்க வைக்கிறது, அவங்கள பலப்படுத்துறது தான். தற்காலிக தீர்வு இல்ல, நிரந்தர மாற்றம் தான் முக்கியம். சுய கட்டுப்பாடு பத்தி பேசும்போது அது ஆசைகளை அடக்குறதுன்னு அர்த்தமா? உடம்ப மதிக்காம இருக்கிறது சரியா? இல்ல,
ட்ரெயின் அதை தெளிவா பிரிக்கிறாரு. சுய கட்டுப்பாடுனா வெறுமனே அடக்கிறது இல்ல, ரெப்ரஷன் இல்ல, அத உயர்ந்த நோக்கங்களுக்காக வழிநடத்துறது, உயர்த்துதல், எலிவேஷன். ஓ, உடம்பையும் மதிக்கணும். உடல், மனம், ஆன்மா இந்த 3 ஆரோக்கியமா ஒரு சமநிலையில இருக்கிறது தான் முழுமையான நிறைவான வாழ்க்கைன்னு சொல்றாரு. ஒண்ணுக்காக இன்னொன்ன தியாகம் பண்றது முழுமையாகாது. தனித்துவத்தை காப்பாத்திக்கணும்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, இது ரொம்ப முக்கியம். மத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, சமூகம் என்ன நினைக்குமோ, சம்பிரதாயம் என்ன சொல்லுதோன்னு அதுக்காக நம்மளோட உண்மையான சுபாவத்தை, நம்ம ஆன்மாவோட வழிகாட்டுதலை இழந்துடக்கூடாதாம். அப்போ தைரியமா நம்ம தனித்துவத்தை பேணணும். நம்ம உள்ளுணர்வுக்கு உண்மையா இருக்கணும். இதுதான் உண்மையான சுயமரியாதை. சரி, அடுத்ததா அன்பு, நல்லிணக்கம். இது எப்படி இந்த தத்துவத்தோட இணையுது? எல்லா உயிர்களும் அடிப்படையில அந்த ஒரே எல்லையற்ற சக்தியோட வெளிப்பாடுதான்னு நம்ம உண்மையா உணரும் போது வேறுபாடுங்கிற எண்ணமே போயிடும். ம், அப்போ வெறுப்புக்கு இடமே இருக்காது. அன்பு தானா வரும். இதுதான் அன்போட அடித்தளம்னு சொல்றாரு ட்ரைனி. வெறுப்பால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றது பத்தி. இது ஒரு உலகளாவிய ஞானம்னு ட்ரெயின் சுட்டி காட்டுறாரு. பாரசீக ஞானி, புத்தர், கன்ஃபியூஷியஸ், இந்து தர்மம்னு பல மரபுகள்லையும் இதே கருத்து வெறுப்பை அன்பால மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இருக்குன்னு அவர் சொல்றாரு. இது வெறும் அறநெறி இல்ல, இது ஒரு நடைமுறை உண்மை. அன்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. ஆமா, இது ட்ரெயினோட முக்கியமான கருத்துக்கள்ல ஒண்ணு. அன்பு நிறைஞ்ச எண்ணங்கள், நல்லெண்ணங்கள் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது செய்யுதான், நம்மள அழகாக்குதான். அப்படியா? அது மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்ககிட்ட இருந்தும் அன்பான ஒரு ரெஸ்பான்ஸை ஈர்க்குடான். அதே மாதிரி வெறுப்பு, கோவம் மாதிரி நெகட்டிவ் உணர்வுகள் நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஒரு மாதிரி நச்சுத்தன்மையை உருவாக்கி நோய்களுக்கு வழிவகுக்கும்னு அவர் வாதிடுறாரு. எண்ணங்கள் நம்ம உடம்பையும் பாதிக்குது. அப்போ மத்தவங்க கிட்ட இருக்கிற குறைகளை பார்க்காம அவங்க கிட்ட இருக்கிற அந்த தெய்வீக தன்மைய பார்க்கணுமா? சரியா சொன்னீங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த எல்லையற்ற சக்தியோட அம்சம் இருக்குன்னு பார்க்க முயற்சி செஞ்சா உலகம் நமக்கு ஸ்வர்க்கமா தெரியுமா? மத்தவங்கள ஜட்ஜ் பண்றதை விட்டுட்டு அவங்கள இருக்கிற நல்லதை பார்த்து நம்மால முடிஞ்ச உதவிய செய்யணும். ம், உண்மையான பெரிய மனுஷங்க எல்லாரையும் அரவணைச்சிட்டு போவாங்களாம். இன்க்ளூசிவ், தங்கள பெரிய ஆளா காட்டிக்கிறவங்க எக்ஸ்க்ளூசிவ், உண்மையில சின்னவங்க தான் கூட அவர் சொல்றாரு. இந்த எல்லையற்ற சக்தியோட இணைஞ்சிருக்கிறது மன அமைதியை கொடுக்குமா? நிச்சயமா, உண்மையான நிலையான மன அமைதிங்கிறது இந்த இணைப்பை உணர்றதுல தான் வருது. அது உள்ள இருந்து வரணும். வெளியே இருக்கிற சூழ்நிலைகள் மாறினாலும் இந்த உள்ளமைதி அப்படியே இருக்கும். வெளி தேடுற அமைதி தற்காலிகமானதுன்னு ட்ரெயின் சொல்றாரு. இதுவரைக்கும் கொஞ்சம் தத்துவார்த்தமா பார்த்தோம். இந்த புத்தகத்துல வேற ஏதாவது நடைமுறை பயன்கள் பத்தி பேசப்படுதா? நிறையவே இருக்கு. உதாரணத்துக்கு, நம்ம எண்ணங்கள் நமக்கே ஒரு சூழ்நிலை, ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்குதுன்னு சொல்றாரு. சில இடத்துக்கு போனா இல்ல சிலரை பார்த்தா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல, ஆமா, அதுக்கு அவங்களோட எண்ணங்களோட தாக்கமும் ஒரு காரணம்னு அவர் நினைக்கிறாரு. சில பேர் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்களே, மத்தவங்களோட நெகட்டிவ் எண்ணங்களால சீக்கிரம் பாதிக்கப்படுவாங்களே, அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? இருக்கு. அப்படி உணர்ச்சி வசப்படக்கூடிய கூருணர்வு மிக்க சென்சிட்டிவ்லி ஆர்கனைஸ்டு நபர்கள் தங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் தாக்கங்கள்ல இருந்து தங்களை காப்பாத்திக்க ஒரு மாதிரி மனக்கவசம், ஒரு பாசிட்டிவ் மனப்பான்மையை வளர்த்துக்கலாம்னு சொல்றாரு. இது ஒரு சுய பாதுகாப்பு மாதிரி. மனம் உடம்ப கட்டமைக்குதுன்னு சொல்றாரே, அப்போ இளமையா இருக்க முடியுமா? ஆரோக்கியங்கிறது இயல்பு, நோய்ங்கிறது இயற்கையோட விதிகளை மீறறதுனால, அதாவது நெகட்டிவ் எண்ணங்கள், தப்பான வாழ்க்கை முறை இதனால வர்றதுன்னு சொல்றாரு. மனசோட சக்தி உடம்புலயும் தெரியுது. தூக்கத்துல என்ன நடக்குது அத பத்தியும் சொல்றாரா? சொல்றாரு. தூங்கும்போது உடம்பு ஓய்வெடுத்தாலும் நம்ம ஆன்மா இல்ல ஆழ்மனம் அது முழிச்சிட்டு வேலை செய்தான். ஓ, அப்படியா? அதனால தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஆழ்மனசுக்கு சில கைடன்ஸ் கொடுத்துட்டு தூங்குனா தூக்கத்துல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கலாம், இல்ல புதுசா ஞானம் பிறக்கலாம்னு சொல்றாரு. தூக்கத்தை கூட ஒரு யூஸ்ஃபுல் டூலா பயன்படுத்தலாம். உணவில் மனிதாபிமானம்னு ஒரு பகுதி சொன்னீங்களே, அது என்ன? அந்த காலத்துல இது ரொம்ப புரட்சிகரமான சிந்தனை. மாமிசம் சாப்பிட்றத பத்தி யோசிக்க சொல்றாரு ட்ரைனோ. விலங்குகளை கொன்னு சாப்பிட்றது உடம்புக்கும் நல்லதில்ல, ஆன்மீக வளர்ச்சிக்கும் நல்லதில்ல. அது கருணைக்கு எதிரானதுன்னு அவர் வாதிடுறார். இது அகிம்சை, ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பார்வை. செல்வம் பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு? பணம் சேர்க்கிறது தான் செல்வமா? இல்ல, உண்மையான செல்வங்கிறது சும்மா பணத்தை குமிக்கிறதுல இல்ல. அதுக்கு பதிலா நம்ம தேவைகள் பூர்த்தி ஆகுங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை, உள்ளே இருந்து வர்ற நிறைவு, அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறத புத்திசாலித்தனமா பயனுள்ள வழியில பயன்படுத்துற திறமை, இதுல தான் உண்மையான செல்வம் இருக்குன்னு சொல்றாரு. பற்றாக்குறை மனப்பான்மையிலிருந்து வெளியே வர்றது தான் முக்கியம்.
ஆக ரால்ஃப் வால்டோ ட்ரெய்னோட இந்த புத்தகம் 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம உள்ள ஆற்றல் எவ்வளோ பெருசு, நம்ம எண்ணங்கள் எப்படி நம்ம யதார்த்தத்தை உருவாக்குது, பிரபஞ்சத்தோட நமக்குள்ள இருக்கிற தொடர்பு நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்த வல்லதுன்னு ரொம்ப ஆழமா, அதே சமயம் ரொம்ப பிராக்டிக்கலா விளக்குது. ஆமா, நாம அந்த எல்லையற்ற சக்தியோட ஒண்ணா இருக்கோம்னு உணர்ந்து நம்ம எண்ணங்களை கவனமா, பாசிட்டிவா, ஆக்கப்பூர்வமா வழிநடத்தி பயத்தை தூக்கி போட்டு அன்பு, நல்லிணக்கம், சேவை இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையோட மையமா வச்சுக்கிட்டா அமைதி, ஆரோக்கியம், வெற்றி, நிறைவு எல்லாமே தானா நம்ம கிட்ட வருங்கிறது தான் இந்த புத்தகத்தோட சாரம்னு தெரியுது. சரிதான். இந்த பார்வை உங்களுக்கு, நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு புதுசா சில சிந்தனைகளை தூண்டி இருக்கும், உங்க அன்றாட வாழ்க்கையில முயற்சி செஞ்சு பார்க்க சில கருவிகளையும் தந்திருக்கோம்னு நம்புறோம். இறுதியா ட்ரெயினோட ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனைய உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புறேன். அவர் சொல்றாரு, உங்க சொந்த சிந்தனைகளை நீங்களே சிந்தியுங்க, மத்தவங்க கருத்துக்களை அமைதியா கேளுங்க. ஆனா எப்பவும் உங்க சொந்த ஆழமான நம்பிக்கைகளின்படி செயல்படுங்க. நேர்மையா, பயமில்லாம, நீதியா, அன்பா வாழுங்க. இந்த சிந்தனைய உங்க மனசுல அசை போட்டு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி.